தினத்தில் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வர்த்தக சிக்கல்களை தீர்ப்பது தொடர்பாக இந்தியாவுடன் தொடர்ந்து பேசப்போவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள், இயல்பான கூட்டாளிகள் என பிரதமர் மோடி பதிவு. இந்தியாவுடன் நியாயமற்ற வர்த்தகம் தேவையில்லை என அமெரிக்க வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ கருத்து. வர்த்தக தடைகளை தீர்க்க விரும்புவதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் நவரோ பேச்சால் சர்ச்சை. போராட்டம் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் மெல்ல மெல்ல திரும்பும் இயல்பு நிலை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாலை 5 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு அமல். நேபாளத்தில் வன்முறையை அடக்க கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்த ராணுவம். கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை ஒப்படைக்க போராட்டக்காரர்களுக்கு உத்தரவு. நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தின் போது தீக்கிரையாக்கப்பட்ட முக்கிய கட்டடங்கள். 2 நாள் போராட்டத்தின் அதிர்ச்சி காட்சிகள் வெளியீடு. பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள முடிவு. அக்டோபரில் பணிகள் தொடங்க இருப்பதாக தகவல். வாக்கு திருடியவர்கள் அரியணையை விட்டு இறங்க வேண்டும். புது முழக்கத்தை கையில் எடுத்த ராகுல் காந்தி. ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் ஆய்வு செய்ய வழங்கப்பட்ட அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது? விளக்கம் கோரி ONGCக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நோட்டீஸ். அதிமுகவை பாஜக சுக்குநூறாக உடைத்துவிட்டதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதிமுகவில் பல அணிகள் உருவாகியிருப்பதாகவும் பேச்சு. அதிமுக உடையவில்லை, ஒன்றாகத்தான் இருப்பதாக உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். கூட்டணி கட்சியினரை விழுங்கும் பணியை திமுக தான் செய்து வருவதாகவும் விமர்சனம். வேணுமென திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான். நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உடைஞ்சு போயிருவீங்க. பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பீர்களா? நேரடியாக பதிலளிக்க மறுத்த பன்னீர்செல்வம். திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி சரின்னு சொல்லிட்டா நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்குல்ல. இன்னைக்கு கேஸ் 6 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்மயுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது. அது நிறைவேறுகின்றதில் நாங்கள் யோசனை செய்வோம். தவேக தலைவர் விஜயின் திருச்சி சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை 23 நிபந்தனைகள் விதித்து அனுமதி. திருச்சி மரக்கடையில் விஜய் 30 நிமிடங்கள் மட்டுமே பேச வேண்டும், சாலை வலம் நடத்தக்கூடாது எனவும் நிபந்தனை.
தாம் நினைத்திருந்தால் குடியரசுத் தலைவராக ஆகியிருக்கலாம். செய்யூருக்கு அருகே திண்ணை பரப்புரையை தொடக்கி வைத்து ராமதாஸ் பேச்சு. நான் நினைச்சிருந்தேன்னா பிரசிடண்டாவே ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். எல்லா பிரதமரும் எனக்கு நண்பர்கள். வரும் 14ஆம் தேதிக்குள் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற சென்னை மாநகராட்சி உத்தரவு. உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் அனுப்பவும் முடிவு. சென்னை, திருவள்ளூர் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மதுரையில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வடியாத வெள்ளம். உடைமைகளை தூக்கிக் கொண்டு ஊரை விட்டு வெளியேறும் மக்கள். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் மோதும் போட்டியை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். இந்தியாவுடனான வர்த்தக தடைகளை தீர்க்க விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பிரதமர் மோடி கூறியுள்ள கருத்துக்கள் கவனம் ஈர்க்கும் வகையில் உள்ளன. வர்த்தக விவகாரத்தில் இந்தியா, அமெரிக்கா இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா அதிக வரிகளை விதிப்பதாக குற்றம் சாட்டி வந்த ட்ரம்ப் அரசு அந்நாட்டிற்கு ஏற்றுமதியாகும் இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரியை விதித்து அதிரடி காட்டியது. அத்துடன் நீண்டகாலமாக பேச்சுவார்த்தை மட்டத்தில் இருக்கும் வர்த்தக ஒப்பந்தமும் இரு நாடுகள் இடையேயான ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக தடைகளை நிவர்த்தி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை இரு நாடுகளும் தொடர்ந்து மேற்கொள்வதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் வரும் வாரங்களில் தனது நல்ல நண்பரான பிரதமர் மோடியுடன் பேச காத்திருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இரு பெரிய நாடுகளுக்கும் இடையில் ஒரு வெற்றிகரமான முடிவு கிடைப்பதில் எந்த சிரமமும் இருக்காது என உறுதியாக நம்புவதாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். ட்ரம்பின் இந்த கருத்தை வரவேற்றுள்ள பிரதமர் மோடியும் இந்தியா, அமெரிக்கா உறவின் வரம்பற்ற திறனை வளர்ப்பதற்கு வர்த்தக பேச்சுவார்த்தைகள் வழிவகுக்கும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். இரு நாட்டு மக்களுக்கும் பிரகாசமான, வளமான எதிர்காலத்தை பாதுகாக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என ட்ரம்பிற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா மீதான ட்ரம்பின் இந்த திடீர் மனமாற்றம் வர்த்தக ரீதியில் இரு நாடுகளுக்கும் போதிய பலனை அளிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருந்தாலும் ட்ரம்ப் அரசின் முடிவுகளை இந்திய அரசு கவனத்துடன் கையாளவும் அறிவுறுத்தியுள்ளனர். நேபாளத்தில் 2 நாட்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல அமைதி திரும்பும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக மாலை 5 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. பல்வேறு இடங்களில் நடந்த போராட்டங்கள் வன்முறையாக மாறின. நாடாளுமன்ற வளாகம், பிரதமர் அலுவலகம், அதிபர் மாளிகை, அரசு கட்டடங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதில் அரசு சொத்துகள் கடும் சேதமடைந்த நிலையில் பிரதமர், அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததுடன் முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் பதுங்கினர். போராட்ட குழுவினர் மீது ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வன்முறையை கட்டுப்படுத்த அதிகாரத்தை கையில் எடுத்துள்ள ராணுவம் முன்னெச்சரிக்கையாக மாலை 5 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது.
மேலும் போராட்டத்தின் போது கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள், வெடிமருந்துகள், பாதுகாப்பு சாதனங்களை மீண்டும் ஒப்படைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுகவை பாஜக சுக்குநூறாக உடைத்து விட்டதாகவும் அதிமுகவில் பல அணிகள் உருவாகியிருப்பதாகவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் அதிமுக ஒன்றாகவே உள்ளது என்பதை வரும் தேர்தலில் காட்டுவோம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இருவரும் பேசியவற்றை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். அதிமுக பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, திரு முடிப்பாங்க. யாருக்கால யார் வாரி விட போறா முதல்ல அப்படிங்கறதான் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, ஏபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலாமா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே குடக்கீழ வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுக மீட்கணும்ல பிஜேபி என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடங்க வச்சுட்டீங்க. பல பேர் இதை மீட்டெடுக்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக 4ஆ போயிட்டு 3ஆ போயிட்டு எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை காண்பிப்போம். இப்படி சொல்லிதான் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நீங்க வச்சிருக்கிற நிறுவனத்தின் மூலமாக அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரீங்க. திமுக கொள்கை தான் எல்லா கட்சியும் கொள்கை இருக்குதான். திமுக என்ன கொள்கை இருக்குதோ அதே கொள்கை தான் கூட்டணி கட்சிக்கு இருக்குதான். அப்படின்னா ஒரே கட்சியா இருந்துடலாமே, எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும். அது அண்ணா திமுகவுடைய நிலைப்பாடு. திமுக அப்படி அல்ல. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின். துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் புகழ்ந்திருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இன்றைய உலக தலைவர்களில் முதன்மையானவராக திகழ்பவர் என பிரதமர் மோடியையும், இந்தியாவின் இன்றைய இரும்பு மனிதர் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் புகழ்ந்துள்ளார். மேலும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பொன்னேற்றில் எழுதப்படும் திருநாள் என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் நடவடிக்கையை கையில் எடுத்தார். அதற்காக கோரிக்கைகளை அவர் முன்மொழிந்த நிலையில் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதிமுகவிற்குள் நிலவி வரும் குழப்பங்களுக்கு பின்னால் பாஜக இருப்பதாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் தற்போது மோடி அமித்ஷாவை செங்கோட்டையன் புகழ்ந்து பேசியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. திருச்சியில் வரும் 13ஆம் தேதி விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நிலையில் அதற்கு காவல்துறையினர் விதித்த நிபந்தனைகளை தாவேகா தரப்பினர் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியினை தொடங்க இருக்கிறார். விஜயின் நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்துள்ள காவல்துறை 23 நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. அதன்படி திருச்சி மரக்கடை பகுதியில் மட்டுமே பரப்புரை மேற்கொள்ள வேண்டும். விஜய் பேசும் இடங்களை தவிர மற்ற பகுதிகளில் அவரது வாகனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. சாலை வலம் போன்றவை மேற்கொள்ளக்கூடாது. விஜயின் வாகனத்திற்கு பின்னால் 5 அல்லது 6 வாகனங்கள் மட்டுமே செல்ல வேண்டும். அனுமதிக்கப்பட்ட இடங்களில் விஜய் 30 நிமிடங்கள் மட்டுமே பரப்புரை செய்ய வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது. தீயணைப்பு, மருத்துவ உதவிகளை தாவேகாவினர் செய்திருக்க வேண்டும். பரப்புரைக்கு மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்களை அழைத்து வரக்கூடாது. பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன.
இந்நிலையில் நிபந்தனைகள் தொடர்பாக தாவேகா நிர்வாகிகளுடன் திருச்சி மாநகர காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டனர். முதலில் காவல்துறையினரின் நிபந்தனைகளை ஏற்க மறுத்த தாவேகாவினர் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அதனை ஏற்றுக்கொண்டனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் இடங்களில் எந்த கட்சியாக இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்த காவல்துறையினர் அனுமதி கொடுப்பதில்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகாவிற்கு இடையூறு செய்து என்ன செய்ய போகிறோம் என்றும் வினவியுள்ளார். எங்களுக்கு கொடுத்தாங்களா சிந்தாமணியா? எங்களுக்கு ஆட்சியில் அவங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, மெயின்கார்ட் கேட் போஸ்ட் ஆஃபீஸ், அதில் அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆளுங்கட்சியில். நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்தால் பண்ணிக்கங்கன்னு அன்னைக்கு போலீஸ் சொல்லிச்சு. எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. புத்தூர் 4 ரோடையும் எங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னேன் இதே மார்க்கெட் ஏரியா நம்ம கலைஞர் கூட்டம், கடைசி கூட்டம் கலைஞர் கூட்டம் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ அனுமதி கொடுத்தது எப்படி கொடுக்குறாங்க? ஜிப்டர் தியேட்டரை பார்த்து அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்ததை எனக்கு அனுமதி கொடுக்கலங்க. நாங்கள் கேட்டோம் காவல்துறை எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கோ, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அனுமதி அவங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. அவங்க பேரில் குற்றச்சாட்டு இல்லை. நமக்கு கிடைக்கலன்னா நம்ம திட்டுறோம், கிடைச்சா சரின்னு சொல்கிறோம். இதுதான் விஷயம். அது எங்களுக்கு ஏன் அவங்கள போய் இடைஞ்சல் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விஜய் குறித்த கேள்விக்கு முதலில் அவர் ஸ்கிரீனை விட்டு வெளியே வரட்டும் பார்க்கலாம் என்று தெரிவித்துள்ளார். ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, வெளியில் வரட்டும் பார்ப்போம். சனிக்கிழமைகள் மட்டும் கேம்பெயின் வச்சிருக்காரு. அதுக்கு எனக்கு சனிக்கிழமை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வச்சாலும் எங்க பணியை நாங்கள் செய்துருக்கோம். திமுகவையும் உதயநிதியையும் விஜய் எவ்வளவு விமர்சித்தாலும் அவருக்கு திமுக தலைமை பதிலளிக்காமல் தவிர்த்து வந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விஜய் குறித்து பேசியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. விஜய் அரசியலுக்கு வந்தது முதலாக தமிழக துணை முதல்வரும் திமுக இளம் தலைவருமான உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்து வருவதோடு குடும்ப வாரிசு அரசியலில் திமுக ஈடுபட்டிருப்பதாக கூறி மன்னராட்சி திமுக எனும் சொல்லாடலையும் பயன்படுத்தி வருகிறார். ஆயினும் உதயநிதி இதுவரை விஜய் தொடர்பாக பதில் தருவதை தவிர்த்தே வந்திருக்கிறார். விஜய்க்கு நேரடியாக முதல்வர் ஸ்டாலினோ துணை முதல்வர் உதயநிதியோ பதில் சொல்வதை வியூக ரீதியாகவே திமுக தவிர்த்து வருவதாக தெரிகிறது. இத்தகு சூழலில் காஞ்சிபுரத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பேசிய ஒரு துணுக்கு இணையத்தில் பரவி வருகிறது. இன்றைக்கு அண்ணன் சுந்தர் அவர்கள் அண்ணன் பேசும்போது சொன்னார், முதலாக காஞ்சிபுரத்திலிருந்து இந்த சந்திப்பை நான் ஆரம்பிக்கிறேன் என்று. அவர் சொல்லும்போது பார்த்தா எனக்கு என்னமோ நான் ஏதோ 4 வருஷம் வீட்டிலே உட்காந்துருந்த மாதிரியும், இன்னைக்கு தான் முதல்ல வெளில வந்த மாதிரியும். நான் என்ன சொல்றேன் விஜய் அரசியலுக்கு வந்தது முதலாகவே பகுதி நேர அரசியல்வாதியாகவே உலா வருகிறார். இன்னமும் அவர் மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை என்று திமுகவினர் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் வரும் சனிக்கிழமை திருச்சியிலிருந்து விஜய் தன் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பயணமும் கூட வாராவாரம் சனிக்கிழமைகளில் மட்டுமே திட்டமிடப்பட்டிருப்பது விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. இத்தகு சூழலில் உதயநிதியும் மறைமுகமாக விஜயை குறிவைத்து பேசியதை திமுகவின் வியூக மாற்றமாக பார்க்கப்படுகிறது. எப்படியும் தேர்தல் காலத்தில் விஜயை திமுக எதிர்கொண்டே ஆக வேண்டும். அந்த எதிர்கொள்ளலை இதன் மூலம் திமுக தொடங்கிவிட்டது. உதயநிதி எதிர் விஜய் எனும் அடுத்த தலைமுறை அரசியல் ஆட்டம் இதன் வழி ஆரம்பமாகி இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். பாமக தலைவர் அன்புமணி ஏற்கனவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கிராமங்களை நோக்கி என்ற பெயரில் பரப்புரையை தொடங்கியுள்ளார். பாமகவில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றனர். இதனிடையே தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாமக தலைவர் அன்புமணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்த அவர் விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடி வருகிறார்.
இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கிராமங்களை நோக்கி என்ற பெயரில் பரப்புரையை தொடங்கியுள்ளார். அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூனாம்பேடு பகுதியில் அவர் திண்ணை பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய ராமதாஸ் தனது அரசியல் பயணம் குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து பேசுகையில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் தன்னிடம் வந்து என்ன வேண்டும் என கேட்டால் தமிழகத்தில் ஒரு சொட்டு சாராயம் கூட இருக்கக்கூடாது என கேட்பேன் என்று கூறினார். மேலும் தனக்கு பதவி என்பது முக்கியமில்லை என கூறிய ராமதாஸ் தான் நினைத்திருந்தால் குடியரசுத் தலைவராக கூட ஆகியிருக்கலாம் என பேசினார். இந்தியாவிலே பெரிய பணக்காரர் அம்பானி. அம்பானியினுடைய பேரன் பேத்திக்கு கிடைக்கிற அந்த படிப்பு கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுடைய குழந்தைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அதுக்கான திட்டங்களை வச்சிருக்கிறவன் இந்த ராமதாஸ். நான் எந்த பதவிக்கும் போகல, எந்த பதவியும் நான் விரும்பல. நான் நினைச்சிருந்தேன்னா பிரசிடண்டாவே இது ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். ஜனாதிபதியாகவே துணை ஜனாதிபதி ஒரு தமிழ் தானே, இப்போ நான் ஜனாதிபதியாகவே ஆகியிருக்கலாம். கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு 2வது முறையாக அனுப்பிய நோட்டீஸிற்கான காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் இதுவரை அன்புமணி தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இந்த சமயத்தில் ராமதாஸ் சுற்றுப்பயணம் தொடங்கி இருப்பது பாமகவினர் இடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெட் தேர்வு நடத்துவது குறித்து சட்ட ரீதியாக ஆலோசித்து வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திருச்சியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஒரு பக்கம் சட்ட ரீதியாக நாங்கள் போராடும், இன்னொரு பக்கம் டெட் நடத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் சொன்னால் அது டெட்டாக நடத்த போகிறோமா இல்லை ஸ்பெஷல் டெட்டாக நடத்த போகிறோமா? அப்படி ஸ்பெஷல் டெட்டு ஏற்கனவே ஒரு முறை நம்ம வந்து கணினியாசிகள் நடத்தியிருக்கோம். இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் டெட்டுங்கிற பேரில் நடத்தினா திருப்பி யாராச்சும் ஒருத்தர் வழக்கு யாராச்சும் ஒரு ஸ்டேன்னு போனால் திருப்பி இவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குன்னு அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் யாரையும் கைவிட்டு விடாமல் அவர்கள் அனைவரையும் அரவணைக்கிறதுக்கு என்னென்ன பணிகளை செய்வோமோ அது கண்டிப்பாக அதை நாங்கள் செய்யணும். அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்த தமது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு காலம்தான் பதில் சொல்லும் என செங்கோட்டையன் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வீடியோ வெளியிட்டது தொடர்பான கேள்விக்கு நிதானம் தவறி பதிலளித்த செங்கோட்டையன் அடுத்த கணமே மன்னிப்பு கோரியுள்ளார். ஒற்றுமை என்னும் பெயரில் பின்னடைவு ஏற்படுத்த முயற்சிப்பதாக பேசி RB உதயகுமார் வீடியோ வெளியிட்டது தொடர்பாக ஈரோட்டில் செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் கோபமாக பதிலளித்துவிட்டு அவசரமாக புறப்பட்டு சென்றார். உடனடியாக காரை திருப்பிக் கொண்டு வந்த செங்கோட்டையன் தான் பேசியதில் உள்ள தவறை எண்ணி மன்னிப்பு கோரினார். தாயை இழந்து வாடும் RB உதயகுமாருக்கும் அவர் ஆறுதல் கூறினார். உதயகுமாரை பற்றி கேட்டார்கள், மன்னிக்க வேண்டும். அவர் துக்கத்திலே அவருடைய தாய் இழந்து கண்ணீரில் மல்லிக் கொண்டிருக்கிற போது அவர் குடும்பத்திற்கு நான் செல்ல இயலவில்லை. இந்த சூழ்நிலையில் அவருடைய தாயுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உதயகுமார் போன்றவர்கள் என்னோடு நல்ல பழகக்கூடியவர், நல்ல பண்பாளர். அவருடைய தாய் இழந்து இன்னைக்கு துக்கத்திலே துயரத்திலும் இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த தாயுடைய அருமை பெற்ற மகன்களுக்குத்தான் தெரியும். ஆகவே அந்த துக்கத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஆத்மா சாந்தியடைய எங்கள் அனைவர் சார்பாக கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்த தனது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு காலம்தான் பதில் சொல்லும் என்றும் செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வேளச்சேரி, தரமணி, கந்தன்சாவடி, சேலையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. சாலையோரம் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தாம்பரத்திற்கு அருகே சிட்லப்பாக்கத்தில் கட்டடப் பணியில் ஈடுபட்டிருந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் கந்தன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மழைநீர் தேங்கிய பள்ளத்திலிருந்து மோட்டாரை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நடந்துள்ளது. விசாரணை நடைபெற்று வரும் நிலையில்
உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு திரண்டு போராடினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சுமார் 2 மணி நேரம் கனமழை பெய்ததில் கீழ்பசார் மற்றும் அரசு மருத்துவமனை பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. திருத்தணி முருகன் கோயிலின் 365 படிக்கட்டுகள் முதல் சரவண பொய்கை திருக்குளம் வரை மழைநீர் அருவி போல் பெருக்கெடுத்து ஓடியது. மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீரும் தேங்குவதால் காந்தி சாலை, சார் பதிவாளர் அலுவலகம் போன்ற பகுதிகளில் வசிப்போர் அவதியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரமான கொட்டாம்பட்டி, கருங்காலக்குடி, ஐயாப்பட்டி, சொக்கலிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடிக்கும் கீழ் சரிந்ததால் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட தண்ணீர் நிறுத்தப்பட்டது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 11,000 கன அடியாக சரிந்த நிலையில் பாசனத்திற்காக வினாடிக்கு 15,000 கன அடி திறக்கப்படுகிறது. மாலை நிலவரப்படி அணையின் நீர் இருப்பு 93.29 TMC-யாக உள்ளது. அணை நீர்மட்டம் 119.89 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 11,275 கன அடியாகவும் உள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 800 கன அடி வெளியேற்றப்படுகிறது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. முதலைப்பட்டி, கொசவம்பட்டி, வெண்ணந்தூர், வெள்ளைப்பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மாநகரின் பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் தத்தளித்தன. மதுரையில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென கருமேகங்கள் கூடி கனமழை பெய்ய தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அண்ணா பேருந்து நிலையம், சிம்மக்கல், ஆரப்பாளையம், அவனியாபுரம், அண்ணாநகர், கடச்சனேந்தல், தெற்கு வாசல் என மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். வைகை ஆற்றின் வடகரை தென்கரை பகுதி இணைப்புச் சாலையில் வெள்ளம் சூழ்ந்ததால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. பள்ளி, கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். கனமழை காரணமாக மதுரை மாநகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜிஎஸ்டி வரியால் போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களின் கட்டணம் உயரும் சூழல் ஏற்பட்டிருப்பதால் அதிர்ச்சி அடைந்துள்ள பெற்றோர்கள் மத்திய அரசு இதற்கு விலக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி பள்ளி, கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. அதே நேரம் நீட், ஜேஇ உள்ளிட்ட நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி நிர்ணயிக்கப்பட்டது. இதன் காரணமாக போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் கட்டணம் உயரும் என கூறப்படுகிறது. அதாவது பயிற்சி நிறுவன மையங்களின் கட்டணம் 50,000 ரூபாயாக இருந்தால் 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இனிமேல் 59,000 ரூபாயாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த 18 விழுக்காடு வரி பயிற்சி மையங்களுக்கு மட்டுமல்ல, கல்வி, தொழில்நுட்ப நிறுவனங்கள், தனியார் ஆசிரியர்கள் நடத்தும் ஆன்லைன் வகுப்புகளுக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்,
போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களை கல்வி நிறுவனங்களாக ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். எனவே 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி அவர்களுக்கு பொருந்தும் என விளக்கம் அளித்தார். 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியால் போட்டித் தேர்வு, நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களின் கட்டணமும் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்ததுடன் கல்வி நிறுவனங்களை போன்று இதற்கும் விலக்களிக்க வலியுறுத்தியுள்ளனர். இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். 2 குஜராத்தியர்கள் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததாகவும், ஆனால் இன்று 2 குஜராத்தியர்கள் நாட்டை பிளவுபடுத்துவதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடுமையாக விமர்சித்துள்ளார். அகமதாபாத்தின் ஜுனாகத் பகுதியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல் ஆகிய 2 குஜராத்தியர்களால் தேசம் சுதந்திரமடைந்ததாகவும், ஆனால் இன்று 2 குஜராத்தியர்கள் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துவதாகவும் மோடி மற்றும் அமித்ஷாவை மறைமுகமாக சாடி கார்கே பேசினார். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பனஸ்கந்தா பகுதி பெருமளவு சேதத்தை சந்தித்துள்ளது. அங்குள்ள சுய்கம் கிராமம் மொத்தமுமே தண்ணீர் சூழ்ந்து தீவு போல காட்சியளிக்கிறது. பஞ்சாப் மாநில வெள்ள பாதிப்புகளுக்கு பிரதமர் மோடி அறிவித்துள்ள நிவாரணத் தொகை பெரும் கடலின் மீது விழும் சிறு துளி போன்றது என ஆம் ஆத்மி, காங்கிரஸ், அகாலிதளம் ஆகிய கட்சிகள் விமர்சித்துள்ளன. பஞ்சாப் மாநிலத்திற்கு வெள்ள நிவாரணமாக 1600 கோடி ரூபாய்க்கான தொகுப்பை பிரதமர் மோடி அறிவித்தார். இதனை கடுமையாக விமர்சித்துள்ள பஞ்சாப் நிதி அமைச்சர் ஹர்பால் சிங், பாதிப்புகளை ஒப்பிடும்போது மோடி அறிவித்துள்ள தொகை மிக சொற்பமானது என்று சாடியுள்ளார். இதேபோல காங்கிரஸ், அகாலிதளம் மற்றும் விவசாய சங்கங்களும் மத்திய அரசுக்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளன. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி முன் விமர்சனம் ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவில் யூரியா தட்டுப்பாட்டால் விவசாயிகள் நாள் முழுவதும் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியிருப்பதாக ஜெகன் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான நிலைக்கு காரணமான முதல்வர் சந்திரபாபு நாயுடு கிணற்றில் குதித்து செத்துப்போவது ஆந்திராவிற்கு நல்லது என்கின்ற வகையில் பேசியுள்ளார். முதல்வரை இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விமர்சிக்கலாமா என கேள்வி கணைகள் ஜெகன்மோகன் ரெட்டியை நோக்கி பாய்ந்துள்ளன. போலந்து வான் எல்லைக்குள் அத்துமீறி பறந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டஸ்க் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்ட 19 ட்ரோன்கள் போலந்து வான் எல்லைக்குள் வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தொடங்கிய நிலையில் முதன்முறையாக நேட்டோ உறுப்பு நாடு ஒன்றில் ரஷ்ய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை கருத்து தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட் இச்சம்பவம் குறித்து விரிவாக ஆய்வு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் நாடு தழுவிய அளவில் அனைத்தையும் தடுத்திடுக எனும் முழக்கத்தோடு வீதிகளில் இறங்கி மக்கள் போராடி வருகின்றனர். புதிய பிரதமராக செபாஸ்டியன் லெகார்னு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முந்தைய பிரதமர் பிரான்சு பெய்ரு கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மக்களின் போராட்டத்திற்கு வித்திட்டது. இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் தோல்வியுற்றார். இதனையடுத்து பிரான்சுவா பெய்ரு பதவி விலகிய நிலையில் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் தனது ஆதரவாளர் செபாஸ்டியன் லெகார்னுவை பிரதமராக அறிவித்தார். ஒரு பக்கம் லெகார்னு பதவியேற்க, மறுபக்கம் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் ரயில் போக்குவரத்தும் போராட்டத்தால் பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் 200க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் சூப்பர் 4 சுற்றை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. தென்கொரிய அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4-2 என்ற கோல்கள் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றது.
இந்தியாவின் வைஷ்ணவி, சங்கீதா குமாரி, லால் ரெம்சியாமி மற்றும் ருத்துஜா ஆகியோர் கோல் அடித்தனர். அடுத்த ஆட்டத்தில் இந்திய அணி சீனாவை எதிர்த்து விளையாட உள்ளது.